மண்ணின் மனம் கொண்ட சாப்பாடு. அந்த அழகான கிராமத்தில் சூரியன் மெல்ல எட்டி பார்த்தது. சிறுமி நிலா இன்று மிகவும் உற்சாகமாக இருந்தாள். பாட்டி, இன்று நாமே சமைக்கலாம் என்று சொன்னீர்களே, ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டாள். பாட்டி அபிராமி சிரித்துக்கொண்டே, நிச்சயமாக நிலா, இன்று மண்ணின் மனம் கொண்ட பாரம்பரிய உணவை சமைப்போம் என்றார். இருவரும் சமையலுக்கு தேவையான விறகுகளை சேகரிக்கத் தொடங்கினர். காய்ந்த குச்சிகளை நிலா ஓடி ஓடி பொறுக்கினாள். பாட்டி அபிராமி ஒரு பெரிய களிமண் அடுப்பை சுத்தம் செய்து அதில் கோலமிட்டார். விறகடுப்பில் சமைத்தால் தான் ருசி தனி என்று பாட்டி விளக்கினார். அடுத்து மசாலா அரைக்கும் வேலை தொடங்கியது. பாட்டி அம்மி கல்லில் மிளகாய், மல்லி மற்றும் சீரகத்தை போட்டார். நிலா தனது சிறு கைகளால் குழவியை பிடித்து மெல்ல அரைக்க முயன்றாள். அம்மியில் இருந்து வெளிவந்த அந்த புதிய மசாலா வாசனை நிலாவிற்கு மிகவும் பிடித்திருந்தது. அடுப்பு எரிய தொடங்கியது. மண்பானையில் அரிசி வெந்து கொண்டிருக்க மற்றொரு பக்கம் காய்கறி குழம்பு கொதித்தது. புகையும் வாசனையும் அந்த இடத்தையே நிறைத்தது. நிலா ஒரு சிறிய கரண்டியால் குழம்பை துழாவினாள். பாட்டி, மனம் இப்போதே தூக்குகிறது என்று அவள் குதித்தாள். திடீரென்று வானம் கருக்கத் தொடங்கியது. குளிர்ந்த காற்று பலமாக வீசியது. ஐயோ நிலா, மழை வரும் போலிருக்கிறதே என்று பாட்டி கவலையுடன் வானத்தை பார்த்தார். ஒரு சில பெரிய மழைத்துளிகள் நிலாவின் மூக்கில் விழுந்தன. அடுப்பில் இருந்த தீ அணையத் தொடங்கியது. மழை வேகம் எடுத்தது. அடுப்பில் இருந்த நெருப்பு கனன்றது. அடுப்பு அணைந்துவிட்டால் உணவு வேகாது. இன்று நாம் பட்டினி தான் என்றார் பாட்டி வருத்தத்துடன். பாட்டி தன் சேலையால் அடுப்பை மறைக்க முயன்றார். ஆனால் மழை நீர் எங்கும் தெரித்தது. நிலாவிற்கு ஒரு யோசனை தோன்றியது. அவள் மின்னல் வேகத்தில் வீட்டின் பின்புறம் இருந்த கொட்டகைக்கு ஓடினாள். அங்கே இருந்த ஒரு பெரிய பனை ஓலை தட்டியையும் சில மூங்கில் குச்சிகளையும் எடுத்து வந்தாள். பாட்டி, கவலைப்படாதீர்கள், நான் இதோ வந்துவிட்டேன் என்று கத்தினாள். நிலா அந்த பனை ஓலை தட்டியை அடுப்பிற்கு மேலாக ஒரு சாய்வான கூரை போல முட்டுக் கொடுத்து நிறுத்தினாள். இப்போது மழை நீர் அடுப்பின் மேல் விழாமல் பக்கவாட்டில் வழிந்து ஓடியது. பாட்டி வியப்புடன் நிலாவை பார்த்தார். சபாஷ் நிலா, உன் புத்திசாலித்தனம் அடுப்பை காப்பாற்றிவிட்டது என்றார். சிறிது நேரத்தில் மழை நின்றது. சுட சுட சோறும் மணக்கும் குழம்பும் தயாரானது. நிலாவின் அம்மா சமையலறைக்கு வந்து, என்ன மனம், நிலா நீயும் பாட்டியும் சேர்ந்து அசத்திவிட்டீர்கள் என்றார். நிலா பெருமையுடன் பானைகளை வீட்டிற்குள் எடுத்துச் செல்ல உதவினாள். நிலா, பாட்டி, அம்மா மற்றும் அப்பா அனைவரும் தரையில் அமர்ந்தனர். வாழை இலையில் சூடான உணவை பரிமாறினார்கள். நிலா ஒரு பிடி உணவை வாயில் வைத்தாள். உண்மையிலேயே இது மண்ணின் மனம் கொண்ட அன்பு சாப்பாடு பாட்டி என்றாள். எல்லோரும் சேர்த்துக்கொண்டே அந்த இனிய விருந்தை ரசித்தனர்.